அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லா இருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, காரைக்குடி செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி. இது ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு எம்மியாக இருக்கும். அம்புட்டு ருசியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த செட்டிநாட்டு கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்காக வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்: ஜீரகம் 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கசகசா 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 பட்டை, கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகு, வரமிளகாய் ஒரு 10, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், தேங்காய் இது ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5-6 பல்லு பூண்டு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். அந்த மசாலா கூடவே சேர்த்துக்கலாம். இதையும் இப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ சிக்கன் தாளிக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். சட்டி காயட்டும். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ இதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் காயட்டும், பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காயட்டும். இப்போ பாருங்கள், மசாலா அரைச்சாச்சு. வாங்க இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சு அந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மசாலாவை இதிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். எண்ணெயிலேயே எண்ணெயிலே நல்லா வதக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிட்டுது. மசாலா எண்ணெயில் நல்லா வதங்குது. எண்ணெயிலே வதங்கினா தான் இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சாதத்தில் போட்டு பெரட்டி சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒயிட் ரைஸோடு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதே வெரைட்டி ரைஸ் எடுத்துகிட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி. சாப்பிட்றதுக்கே அம்புட்டு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துகிட்ருக்கு. இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது மாதிரி தான் வேணும்னு கேட்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு இருக்கும். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ நல்லா சிக்கன் அந்த மசாலா கூட கோட்டிங் ஆகிற மாதிரி நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடுவோம். உப்பு சேர்த்து நல்லா சிக்கனை தண்ணி விட்டு வெளியே தண்ணி வெளியில் வர்ற வரைக்கும், தண்ணி வேகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடணும். வதக்கிக்கிட்டே இருக்கணும். தண்ணி விட்டு வரணும் எல்லா சிக்கனுமே. அப்புறம் தான் நம்ம தண்ணி பார்த்து ஊற்றணும் இந்த கிரேவிக்கு. சிக்கன் சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நல்லா வதக்கிக்கிடுவோம். வதக்கிக்கிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கிடலாம். பாருங்க, இப்போ வதக்கையிலேயே வாசமாக இருக்குது. ரொம்ப வாசமாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அம்புட்டு ருசியாக இருக்கும். அம்புட்டு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதே மாதிரி நீங்களும் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இருக்கட்டும், வேகட்டும், பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் வதங்கி தண்ணியெல்லாம் விட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இப்போ தண்ணியெல்லாம் வச்சு வேகுது. இந்த சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது காரைக்குடி செட்டிநாட்டு சிக்கன் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பட்டு ருசியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வச்சு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த மிக்ஸி ஜாரை அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். பத்தாததுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். இப்போ மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குவோம்.
இப்போ பாருங்கள், இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கிடுவோம். நல்லா கொதி வந்து வேக விட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, தேங்காய் மிக்சியில் வச்சுருக்கேன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்க, தண்ணி வற்றி வந்துருச்சு நல்லா. இப்போ சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் வற்றி வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போ இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பெல்லாம் இது சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். உப்பெல்லாம் சரியாக இருக்குது. இப்போ தேங்காயை சேர்த்துக்குவோம். இப்போ பாருங்கள், தேங்காய் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கு. இப்போ இதை இந்த இதில் சேர்த்துக்கிறோம். காரைக்குடி செட்டிநாட்டு சிக்கன் ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அம்புட்டு எம்மியாக இருக்கும். இப்போ இந்த தேங்காயை சேர்த்தாச்சு. தண்ணி அலசி மிக்சியும் சேர்த்துக்குவோம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்தாச்சு. இப்போ மிக்சியை அலசி தண்ணியும் சேர்த்துக்குவோம். இப்போ சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் கொடுத்துக்குருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் கொடுத்து மூடி போட்டு மூடிக்குவோம். கொதிக்கட்டும். சிம்மில் ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ மூடி போட்டு மூடிக்கலாம். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ இதில் மல்லித்தழை தூவிக்கலாம். மல்லித்தழையை தூவிக்கலாம். மல்லித்தழை தூவியாச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும், பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பராக ஜம்முன்னு காரைக்குடி செட்டிநாட்டு சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மியாக இருக்கும். பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை அமுக்குங்க. ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.